பிஜேபியோட லிஸ்ட் இவ்வளவு தாமதப்படுது அப்படின்னா அண்ணாமலை பேரை போடுறதுக்கு எடப்பாடி தயாரா இல்ல. அண்ணாமலை பிஜேபில இருந்து வெளியேறுகிறார். தேசியத்துக்கே லெட்டர் டைப் படிச்சு அனுப்பிச்சுட்டாராம், கட்சி ஆரம்பிக்கிறாராம். இப்ப இல்ல, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப எப்போ அபிஷியலா வரும் கேண்டிடேட் லிஸ்ட் நீ அடிச்சு வட எனக்கு இல்லன்னு. அதனாலதான் அங்க பிரஷர் அதிகமாகுது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி மீது நயினார் நாகேந்திரன் மீதும் கடுமையான அதிருப்தி இருக்குது. தொகுதிகளை அவர் பெறவில்லை, போதுமான எண்ணிக்கையில் பெறவில்லை. எடப்பாடி கிட்ட பேசுறப்ப நான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டேன், இப்ப எதுவும் பேக்கப் எடுக்க முடியாது, பிஜேபிக்கே தண்ணி காட்டுறாரு. நயினார் துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டாரே தவிர 7 கூட ஜெயிக்காத சீட்டை வச்சுக்கிட்டு எங்க துணை முதலமைச்சர் கேட்கறது? தமிழிசை தாமரையை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களால எந்த பயனும் பிஜேபி கிடையாது. மயிலாப்பூர்ல அம்மா தான் அங்க கேண்டிடேட். அதுவே முதல்ல லாஜிக்கலி எனக்கு வதைக்குது. பிராமின் எப்படி இந்த அம்மா ஓட்டு போடுவான்? இல்ல அங்க பிராமினோட நாடார் தான் அதிகம். பிராமின் ஓட்டு வேணும்லாம் வேணாமா ஜெயிக்கிறதுக்கு? ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? பாஜக தானே. முக்குலத்தோர் சமூகத்தோடைய அடையாளம் நயினார் நாகேந்திரன் கிடையாது. தமிழிசை நாடார்கள் நிறைய பேரை கட்சிக்குள்ளார கொண்டுட்டு இருந்தாங்க. அண்ணாமலை நிறைய கவுண்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணார். ஆனா இவர் யாரும் முக்குலத்தோரை வளர்த்து விடல. 3 மாவட்ட தலைவர்களை பொறுப்புல இருந்து எடுத்தாரு. 3 பேருமே முக்குலத்தோர். ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான முக்குலத்தோர் தொகுதி. ஜாதிகாரன் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டான் பாங்கிற பார்வை இருக்குது. வணக்கம். வணக்கம். அண்ணாமலை சீட்டு நிக்கிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை, கட்சி வேலைகளை பாக்குறேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னாரு. அப்போவே நம்ம எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சோம், ஒருவேளை அவருக்கு சீட் இல்லை போல, அதனால தான் அவர் அப்படி சொல்றாரு. ஆனால் அண்ணாமலை ஆதரவாளருக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவருக்கு சீட்டு கொடுக்கறதுல தான் தலைமை இருக்குது, அவர் தான் வேணான்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடக்குது? அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் டெல்லியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி மீது அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு நயினார் நாகேந்திரன் மீதும் கடுமையான அதிருப்தி இருக்குது. ஏன்னா சரியான தொகுதிகளை அவர் பெறவில்லை, போதுமான எண்ணிக்கையில் பெறவில்லைங்கிற மாதிரியான இப்போ ரிப்போர்ட்ஸ் போகிறது. இப்போ திடீர்னு எடப்பாடி கிட்ட பேசுகிறப்ப நான் எல்லாத்தையும் மீதியெல்லாம் அறிவிச்சிட்டேன், இப்போ எதுவும் பேக்கப் எடுக்க முடியாதுன்னு அவர் பிஜேபிக்கே தண்ணி காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. பட் நயினார் என்ன பண்ணிட்டாரு, எந்த அளவுக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி எப்படி இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தாருங்கிற மாதிரி அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டாரே தவிர 27 வச்சுக்கிட்டு அதுலேயும் 7 கூட ஜெயிக்காத சீட்டை வச்சுக்கிட்டு எங்கே துணை முதலமைச்சர் கேட்கறதுக்கு? எடப்பாடியோடைய விஷமத்தன்மையை நயினார் ஒன்றும் டிடிவி தினகரனை விடவோ சசிகலா விடவோ ஓபிஎஸ் விடவோ பெரிய புத்திசாலியும் கிடையாது, சீனியர் கிடையாது அரசியலில். அவங்களுக்கே தண்ணி காட்டின நபரை இவர் ரொம்ப நம்பிட்டாரோ, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பிஜேபியும் அடமானம் வச்சுட்டு இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தியோட முழுமையான கோபம் ஸ்டாலின் மீது இல்லை, செல்வ பெருந்தகை மீது தான். ஓகே, அது மாதிரி இங்கே தேசியத்தில் இருந்து இங்கே நீ மாநில தலைவராக நான் போட்டா நீ வேலை செய்கிறது என் கம்பெனியில், ஆனால் நீ சம்பளம் வாங்குறது அவன்டியாங்கிற மாதிரி விசுவாசத்தை காட்டுறது அங்கேயா இருக்குங்கிறப்ப பிஜேபியோடைய சமீப காலத்து கோபம் நயினார் மீது. எடப்பாடியிடமே முழுமையான அடிமையாகி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 27 தொகுதியில் அவங்க அந்த தொகுதிகள் வாங்கினப்பே எல்லாமே இது இவங்களுக்கு தான் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வாங்கியிருக்காரு பிஜேபி சொல்றேன் நயினார். ஓகே, அவர் இந்த தொகுதிக்கு இந்த கேண்டிடேட். ஆமாம், இப்போ அந்த ஒசூர் கிட்ட ஒரு தொகுதி வாங்கியிருக்காங்க, அது அமர் பிரசாத் ரெட்டிக்கு. இப்போ தஞ்சாவூரில் ஒரு தொகுதி இருக்குது, இதெல்லாம் கருப்பு முருகானந்தத்துக்கு. அது மாதிரி மயிலாப்பூரில் தமிழிசை ஏறினதுக்கு ரீசனே அந்த அம்மா தான் அங்கே கேண்டிடேட்டு. அதுவே முதல்ல லாஜிக்கலி எனக்கு வதைக்குது. அந்த கம்யூனிட்டி எப்படி பிராமின் எப்படி இந்த அம்மா ஓட்டு போடுவான்? இல்லை அங்கே பிராமினோட நாடார் தான் அதிகம்னு சொல்கிறேன். கரெக்டு. ஆனால் பிராமின் ஓட்டு வேணும்லாம் வேணாமா ஜெயிக்கிறதுக்கு? நாடார் ஓட்டு மட்டும் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? பாஜக தானே அவங்க அப்படின்னு இவங்க கணக்கு போடுறாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி இவ்வளோ வெக்கம் இல்லாமல் நாளைக்கு திரும்பி இந்த வேனில் ஏறுறதுக்கு? எனக்கு எடப்பாடிக்கு நினச்சேன் முதல் நாளே கூட செம்ம சகுனி செம்ம பேஸ் வேல்யூடா 2 பேரும் அப்படி மேலே எதிர்த்தப்பே இது முடிஞ்சிடான்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் கான்ஃபிடென்ட்டான நிற்கிற தொகுதியாக தான் அந்த அம்மா வாங்குது. தேசியத்தில் தனக்குன்னு இருக்கிற இமேஜை அந்த அம்மா வச்சுக்கிட்டு பிஜேபியின் வளர்ச்சிக்கு என்ன வேலை பார்த்துச்சு, இல்லை அந்த அம்மா எங்கே கொண்டு போய் என்னத்தை கிழிச்சுதுன்னு எதுவுமே இல்லை. அவங்க ஒரே ஒரு பெருமை சொல்லிக்குவாங்க, 2014 திராவிட கட்சிகள் இல்லாமல் 19% வாக்கு வங்கி வாங்கணும், யாருனால முடியும் அப்படிங்குவாங்க. அது உங்களால் முடியல மேடம், அன்னைக்கு தேமுதிகனால முடிஞ்சுது. 2011 எதிர்கட்சி தலைவர் அப்போ அவருக்கு இருந்த பூம் ஃபேக்டருக்கு விஜயகாந்த்னால தான் நாளைக்கு நின்றுச்சே தவிர தமிழிசை எங்கே கொண்டு போய் தாமரையை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களால எந்த பயனும் பிஜேபி கிடையாது. ஊரில் இருக்கிறவங்க பல பேர் பிஜேபியை காலி பண்ணதே தமிழிசை பங்கு தான். சரி, உங்களுக்கு இது எதிர்பார்க்க முடியாது, யாருக்கும் கிடைக்காது. சிபிஆருக்கு தாமதமாக கிடைத்தது, இலகணேசனுக்கு தாமதமாக கிடைச்சது, அண்ணாமலைக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற நிலையில கூட உங்களுக்கு கவர்னர் கொடுத்தாங்கல்ல, ஒழுங்காக பொட்டிய சத்தின்னு அங்கேயே போயிருக்க வேண்டியதானே. சும்மா இல்லாமல் இங்கே எஸ்டி சூர்யான்னு ஒரு பையன் தென் சென்னையில் இருந்து தொகுதி ஃபுல்லாக வேலை பார்த்து
தொகுதியை நாளைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் தாண்டா வேட்பாளர்னு காலையில் மூச்சு விடுறதுக்குள்ளார நம்ம கவர்னர் ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறதுலே அதை ஸ்டடி பண்ணி ப்ரைவேட் ஏஜென்சி வச்சு இந்த 39 எங்கே நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தென் சென்னை நல்லா இருக்குன்னு உடனே இது போய் டெல்லியில் எனக்கு தென் சென்னை, ஆமாம் எனக்கு தென் சென்னை தான் வேணும் அப்படின்ட்டு அங்கே வாங்கிட்டு வந்து நின்னாங்க. அது மோரக்கட்டையை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அது எங்கே போய் இவங்களை பார்த்து எவன் ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், மக்களோட இருக்கணும். நீங்கள் நியாயமாக எனக்கு இங்கே வந்து எம்பிக்கு நின்னதில் எனக்கு வருத்தமே இல்லை. எனக்கு என்ன தெரியுமா கோவம், நீங்கள் போய் எங்கே நின்றுருக்கணும் நியாயமாக? எங்கே தோத்துட்டு கவர்னருக்கு முன்னாடி போனீங்க? தூத்துக்குடியில். அப்போ எங்கே போகணும்? உங்கள் ஊர் எது? நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. அப்போ யாருக்கு கனிமொழிக்கு ரூட்டு கிளியர் பண்ணி கொடுக்குறீங்களா? டீலிங்கா? ரூட்டு கிளியர் பண்ணணும்னு இருக்கணுமா என்ன? எல்லாம் அங்கே அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கு, அவங்க ஜெயிப்பாங்க. அப்போ தேவையெல்லாம் போய் அப்போ தோத்துறது தெரியும் அவ்வளோதானே. அப்போ திரும்பி இங்கே மட்டும் என்னத்தை ஜெயிக்கிறதுக்கு நின்னீங்களா? கிடையாது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு இதுதான் அப்படின்னா வேற ஒருத்தவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணி வச்சிருந்தது. இந்த அம்மா தாங்க ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்ததெல்லாம் கட்சியில் இருக்கிறவன் அமுக்கிக்கிட்டான்னு லெட்டரை ஓப்பனாக வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி பிஜேபியை அசிங்கப்படுத்தினது. அதெல்லாம் தேசியத்தில் தெரியாது. அந்த இங்கே பணம் கொடுத்தேன் அங்கே பணம் கொடுத்தேன் வேணும்னே தோக்கடிச்சாங்க. அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய கோபத்தில் அவர் மாநில தலைவராக இருக்கப்போ ரவுடிங்களை கட்சியில் சேர்த்து வச்சிருக்காரு, நிர்வாகிகள் சரியில்லைன்னு உட்கட்சி பூசலை பொது வெளிக்கு கொண்டுட்டு வந்து இவங்க விமர்சனம் பண்ணது இவங்க தான். நான் அப்போ பேச போக தான் பிரச்சனையாச்சு. அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோத்தப்ப நடு ரோட்டில் ஒரு ஃபோட்டோ, அண்ணாமலையோட ஃபோட்டோவை கழுத்தில் ஒரு ஆட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மாட்டி ரோட்டில் வச்சு வெட்டி அந்த ரத்தம் கசிகிறப்ப அப்படியே கொப்பளிச்சு வெளியில் வர்றதை வீடியோ எடுத்து கை தட்டுறாங்க திமுககாரங்க. எல்லாத்துக்கும் பத்திரிகையாளரை பார்த்தாலே மைக்கப்பட்டாலே பாஞ்சுக்கிட்டு போகும் இந்த அம்மா. ஆனால் நாளைக்கு அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இவங்களை பரட்டன்னு சொல்லிட்டாங்க திமுககாரங்கன்னா உடனே பிஜேபியில் வார் ரூமில் ஏதோ வம்பிழுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாபம் விடுறாங்க. ஒரு இடத்துலயாச்சும் நீங்கள் அவங்க அப்பா இறந்தப்ப அதையும் பொலிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவை கண்டுக்காம தான் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் விஜயபிரபாகரை பேசுகிறோம், விஜயகாந்த் பையனை பேசுகிறோம்ல, தமிழிசைக்கு ஒரு பையன் இருக்கிறான் தெரியுமா? பிஜேபி ஒழிகலாம் ஏர்போர்ட்ல போனால அவனுக்கே கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறாங்க. அதை முதல்ல குடும்பத்தை பார்க்கறத விட்டு இங்கே தொகுதிக்குள்ளார வந்து ஊரையும் நாட்டையும் கெடுக்கிற மாதிரி கட்சி வீணா போகுது. அவங்க தலைமை சீட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்கிறேன். அந்த 2014 நல்ல ஒரு ஸ்கோர் ரேட் காட்டினாங்கிற இம்பார்ட்டன்ஸ் வச்சு, பட் இவங்களால என்ன உங்களுக்கு குரோத் ஃபேக்டர் இருந்துச்சு? எதுவுமே இல்லை. நீங்கள் மயிலாப்பூரில் நாளைக்கு நல்ல கேண்டிடேட் இதுதான் ஷுவர் வின்னிங்கு. நாளைக்கு ஏடிஎம்கேவோட நம்ம நின்னோம்னா மயிலாப்பூர் ஷுவர் வின்னிங்னு தெரிஞ்சோன்னா உடனே அந்த அம்மா போய் துப்புக்குறாங்க நின்றுக்குது. இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கும் இவங்களுக்கு அதிகார பதவிகள் கொடுக்கறதுக்கும் தான் இந்த கட்சி இங்கே இருக்குது. அப்போ தான் வளரணுங்கிற எண்ணத்தை தவிர கட்சி வளரணுங்கிற எண்ணத்தில் நாளைக்கு யாருமே இல்லை. நல்ல ஒரு ஃபேக்டரை யோசிச்சு அதனே முடியும். அவங்க வாங்கினது எல்லாமே இந்த சீட்டு இவங்க அவங்களுக்கு இப்போ பிஜேபி கேட்க மாட்டாங்களா? இப்போ 27 தொகுதிகள் ஓகே, நம்பர்ஸா எனக்கு ஓகே, எனக்கு எந்தெந்த தொகுதிகள்னு பிஜேபி நெகோஷியேட் பண்ணும் தானே. 27 7 கூட ஜெயிக்க முடியாத தொகுதினா எப்படி நயினா நாகேந்திரன் அவர் ஓகே சொல்லிட்டு வாங்க? நான் 7 ஜாஸ்தியாக சொல்லிட்டேங்க. 4 போன தடவை இருந்தீங்கல்ல, அதுவே வராது. உண்மையா சொல்றேன், விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல அவங்க வாங்கின 20 அதை எப்படி நயினார் நாகேந்திரன் அக்செப்ட் பண்ணாருன்னு கேட்குறேன். ஏன்னா அவருக்கு உண்டானது இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. அவரே தொகுதி மாதிரி நிற்கிறாரு. சாத்தூர்ல நின்னாலுமே நயினார் நாகேந்திரன் தோக்குறாரு. அவர் ஏற்கனவே இருந்த தொகுதியில நாளைக்கு அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் வச்சிருக்கிறாரு. ஒரு விஞ்ஞானிகள் கூட்டத்தில் அவருக்கு இப்போ பிஜேபிக்கு ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருந்தவர் அவருக்கு எல்லா கலவர நிலவரமும் பார்க்குறாரு. அவர் வந்து அவருக்கு ஏற்கனவே இந்த தொகுதி சரியில்லை, நாளைக்கு சாத்தூரில் நில்லுங்கிறாரு. சாத்தூரில் நின்னாலும் நயினாருக்கு சாத்தூலம் எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு அவர்லாம் முக்குலத்தோர் சமூகத்தோடைய அடையாளம் நயினார் நாகேந்திரன் கிடையாது. ஒன்றாவதாக தமிழிசையோ பிஜேபியின் மாநில தலைவராக இருந்தப்ப நாடார்கள் நிறையா பேரை கட்சிக்குள்ளார கொண்டுட்டு இருந்தாங்க. நாடார்களுக்கு பதவி கொடுத்தாங்க, நாடார்களை வளர்த்து விட்டாங்க. அண்ணாமலை இருக்கிறப்ப மாநில தலைவராக நிறையா கவுண்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணார், கவுண்டருங்களை வளர்த்து விட்டார். எல்முருகன் இருக்கிறப்பையும் அருந்ததியர்கள் நிறையா பேர் கட்சிக்குள்ளார வந்தாங்க. விபி துரைசாமியே திமுக தான் வந்தார். ஆனால் இவர் யாரும் முக்குலத்தோரை வளர்த்து விடல. இது வரைக்கும் இவர் பிஜேபிக்குள்ளார வந்து 3 மாவட்ட தலைவர்களை பொறுப்புலேருந்து எடுத்தார். 3 பேருமே முக்குலத்தோர். இவர் ஃபேஸ் வேல்யூவாக எவனையாவது அந்த ஜாதியில் வளர்த்து விட்டா, இப்போ தேசியம் நமக்கு கொடுத்ததே இந்த ஜாதிங்கிறதுனால தான். இப்போ நம்மளே இன்னொருத்தனை வளர்த்து விட்டோம்னா நாளைக்கு அந்த தேசியம் செஞ்சிடுவோம்னு அவர் யாரையும் வளர்த்து விட மாட்டார். தொகுதி மக்கள் மத்தியிலையும் அந்த சமுதாய பிரியத்தோட யாருக்கும் அவர் ஒன்றி இருந்து செய்யலை. சாத்தூரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக முக்குலத்தோர் தொகுதி. அதனால இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதிகாரன் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டான்பாங்கிற பார்வை இருக்குது. நீங்கள் பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டீங்க. நான் துணை முதலமைச்சராக இருக்கப்ப எடப்பாடி என்னை வேணான்னு சொல்லிடக்கூடாதுங்கிற கவனம் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சே தவிர, ஆனால் அதற்கு உண்டான உண்மையான உழைப்பை அந்த கவனத்தை எடப்பாடி வச்சாரான்னா இல்லை. அண்ணாமலையே காலி பண்ணணும். அவர் உண்மையிலேயே நான் தான் சொல்கிறேன்ல, என்ன பிஜேபியோடைய
மாநில தலைவராக செயல்பட்டதை விட எடப்பாடிக்கு ஒரு கைக்கூலியாக தான் செயல்பட்டிருக்காரு இங்கே. அவருக்கு தேவையானது செந்தில் பாலாஜி நிற்கிறதுனால அதே தொகுதியில் நின்னா வானதி தோத்துருவாங்கன்னு வானதி நேக்கா அடுத்த தொகுதியை கேட்டதும் இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்து, ஏன் வானதி பெரிய வீரர் சூரர், ஏன் செந்தில் பாலாஜியை ஏற்று நிற்க முடியாதா? நீங்கள் தான் கமலஹாசனே தோக்கடிச்சவனாச்சே, செந்தில் பாலாஜியை தோக்கடிக்க மாட்டீங்களா? கலர் அப்போ கூட ஒரு இன்ச்சு கம்மியாக தான் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. அப்போயாச்சும் நீங்க களத்துல இறங்கி நடிகரையே தோக்கடிச்சேன்னு மாறு தட்டிக்கிட்டாங்கல்ல. பட் களத்துல செந்தில் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல, கமலஹாசனை விட ஸ்ட்ராங் இல்ல. அது அப்ப பயந்து தானே வரீங்க, அப்புறம் என்ன கேண்டிடேட்? அப்ப எல்லாமே தோக்கக்கூடிய தொகுதிகளா இருக்குதே, இதுல நம்ம அடுத்து எப்படி பண்ண போறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் கேண்டிடேட்டா அறிவிக்கிறதுல ஏன் அதுலயும் சிக்கல் இருக்குதா, இல்ல தொகுதி மட்டும் தான் இன்னும் செலக்ட் பண்ணணுமா? அண்ணாமலையோட தொகுதியே உள்ள கிடையாது. எப்படி அவரை கார்னர் பண்ணிட்டாங்கன்னா, அண்ணாமலையோட தொகுதினா எந்த தொகுதி? அவர் கோயம்புத்தூர் தான் கேட்டாரு. ஒண்ணு சிங்காநல்லூர் கேட்டிருக்காரு, இல்லைன்னா நார்த் இப்ப வானதி நிக்கிறத கேட்டிருக்காரு. ரெண்டு கொடுத்தா 2 பேரையும் கேண்டிடேட்டா போடுவீங்கன்னு எடப்பாடி என்ன செஞ்சுட்டாரு, கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி தரேன், 2 பேர்ல யாரு கேண்டிடேட் நீ முடிவு பண்ணிக்கன்னு பிஜேபி கிட்ட பால விட்டாரு. அதுல ஏன் அவங்க அண்ணாமலையை வந்து செலக்ட் பண்ணல? தேசிய மகளிர் அணி தலைவரா அண்ணாமலையா? இப்ப அப்படின்னா இப்ப அண்ணாமலைய வேணாம்னா இப்ப வானதிக்கு என்ன செய்யறது? இந்த பார்வை பிரையாரிட்டில வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து புரோட்டோகால் வைஸ் இப்ப எங்கமே ஒண்ணுமே உருப்படாம இருந்தாலும் தமிழிசைக்கு வச்சுக்கிட்டு நொட்டுறீங்கல்ல, அது மாதிரி வானதி வந்து இன்னைக்கு புரோட்டோகால்ல முக்கியத்துவம். அப்ப அங்க ஒண்ணு இல்ல. அப்ப என்னன்னா, அண்ணாமலை வந்து அவர் கொடுத்த ஃபேக் ப்ராமிசஸ் மாநில தலைவர்ல இருந்து எடுத்தப்ப, நீ அசம்பிளிக்குள்ளார உள்ள வந்துரு, அப்ப நாளைக்கு உன்னை ஒரு டெப்டி சிஎம் கிரேடுக்கு நாங்க அப்ப கொண்டுட்டு வந்துக்கிறோம், எடப்பாடியை நாங்க கையகப்படுத்திடுவோம், கொஞ்ச நாள்ல நீ சிஎம் ஆயிருவ அப்படின்னு சில பிராமிசஸ் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா எடப்பாடி வேற மாதிரி காய் நடக்குது. ஆமா, அதனால அந்த பொறுமையா இருந்ததுக்கு உண்டான பலனும் கிடைக்கல. இப்ப எம்எல்ஏவும் இல்ல அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு ஏன் பிஜேபியோட லிஸ்ட் இவ்வளவு தாமதப்படுது அப்படின்னா, பிஜேபியோட அண்ணாமலை பேரை போடுறதுக்கு எடப்பாடி தயாரா இல்லை. அப்படி எடப்பாடி வந்து அண்ணாமலைக்கு பேரை ஒத்துக்கிறதுக்கு தயாராலன்னா அண்ணாமலை பிஜேபியில இருந்து வெளியேறுகிறார். அதை தேசியத்துக்கே லெட்டர் டைப் படிச்சு அனுப்பிச்சிட்டானா, போதுஞ்சாமி உன் பொங்கச்சோறும் வேணாம், உன் பூசாரித்தனமும் வேணாம், இது வரைக்கும் நான் உனக்கு இருந்து பண்ணதெல்லாம் போதும், என்னை விட்டுரு, நான் என் வேலையை பார்க்குறேன், நான் விவசாயத்துக்கு போகிறேன். ஆக்சுவல் சேம் டைலாக் தான். ஆடு இருக்குது, மாடு இருக்குது. ஏன்னா விவசாயத்துக்கு போவாரா இல்லை வேற கட்சிக்கு எங்கேயும் போவாரா? கட்சி ஆரம்பிக்கிறாராம், புது கட்சி. இப்ப இல்ல, எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு டார்கெட். அப்ப எப்போ அபிஷியலா வரும்? நீங்க டைப் அடிச்சு அனுப்பிச்சிட்டாருங்கிறீங்க, இன்னும் ஒண்ணு வெளியே கேண்டிடேட் லிஸ்ட் நீ அடிச்சு வட எனக்கு இல்லன்னு. இப்ப அதனாலதான் அங்க பிரஷர் அதிகமாகுது. அதனால இப்ப இவரை திரும்பி உள்ள கொண்டாட இல்லையா கேண்டிடேட்? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு இல்ல. அண்ணாமலை, கேடி ராகவன், மு வெங்கடேசன், இது மாதிரி ஒரு 5 பேருக்கு இன்னும் புஷ் பண்றாங்க. அந்த 5 பேர்ல அவங்க பிரைமரியா வைக்கிறது அண்ணாமலையை மட்டும் வச்சா அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு கூட பேருக்குன்னு ஒரு 4-5 பேரை சேர்க்கிறாங்க. பட் எடப்பாடி நான் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டேன், வேட்பாளர் அறிஞ்சிட்டேன், இதுக்கு மேல எங்க போய் தொகுதி மாத்துறது? அதனாலதான் பிஜேபி சில இடங்கள்ல நீ ஏடிஎம்கே கொடுத்துருக்க கூடாதுன்னு பண்றப்பெல்லாம் இவர் ஏடிஎம்கேவையும் கிள்ளி விட்டு இந்த தொகுதி எதுக்கு பிஜேபி கொடுத்தன்னு போய் வம்பளுகடா அப்படின்னு இவங்களுக்குள்ளார அந்த தொகுதி உடன்பாடுகள் ஜெல்லாகாம இருக்கிறது. இது வந்து டிஎம்கேவுக்கு சாதகமாக மாறுது களம். அதற்கு அப்பாற்பட்டு அண்ணாமலைக்கு மறைமுகமாக இது அவரை நீங்கள் தவிர்த்து வேற ஒருவரை போட்டு சக்சஸ் ரேட் காட்டியிருந்தா தானே அண்ணாமலை ஃபெயிலியரு. நீ அதை விட கேவலமாக ஃபெயிலியர் ரேட் காட்டுறப்ப ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலை ஜெயிச்சிட்டார். போன தடவை மீட்டிங்கு வந்தப்போ மோடி தோல்ல தட்டி கொடுத்து யூ ஆர் ரைட் அண்ணாமலை இன்ட்டு போயிட்டாராம். அலையன்ஸ் வேணாம், இங்கே தனியாக நிற்போம், அதுதான் நமக்கு நீ சொன்னது தான் கரெக்டு, இவங்களை சேர்த்துருக்க கூடாதுங்கிற மனநிலையில் தேசியம் யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப அது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ் ரேட்டாக தான் பார்க்குறாரு. நன்றி.